வணக்கம், நான் மதுவந்தி பேசுறேன். லேண்ட்ஸ்லைட் விக்டரி ஃபார் என்டிஏ இன் பீகார். லேண்ட்ஸ்லைட் ஹிஸ்டாரிக், இன்னும் என்னெல்லாம் வார்த்தைகள் சொல்லணும்னு அடுக்கிக்கிட்டே போலாம். ஏன்னா மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க, நல்ல ஆட்சி, குடும்ப அரசியல் இல்லாம நல்ல ஆட்சி கொடுத்தா எங்களுடைய மேண்டேட் அவங்களுக்கு தான் அப்படிங்கிறத பீகார் மக்கள் தெளிவா புரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த தெளிவா புரிஞ்சுக்கிட்டதோட ஒரு அவுட்கம் தான் இந்த அளவுக்கு ஒரு ஹிஸ்டாரிக் வின் இன் பீகார். திஸ் ஷோஸ் தட் யூ cannot mess with நரேந்திர மோடி ஜி அண்ட் டெஃபினெட்லி நிதிஷ்குமார் ஜியோடைய ஒரு நல்ல ஆட்சியை பீகார் மக்கள் விரும்பி இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சாலிட் எக்ஸாம்பிள். என்ன வேணாலும் பேசலாம், பேசிக்கிட்டு தானே இருந்தாங்க. இது தப்பு, அது தப்பு, இப்படி நடந்துரும், அப்படி நடந்துரும், இவர் அவரை கவுத்துருவாரு, அவர் இவரை கவுத்துருவாரு, இவங்க ரெண்டு பேரும் கை கோத்துக்கிட்டா ஐயோ என்னெல்லாம் நடக்க போகுதோ என்னெல்லாம் பேசினாங்க. இன்னைக்கு மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ பீகார் ஹஸ் ப்ரூவன். அதனால இந்த பேசிக்கிட்டே இந்த டிராயிங் ரூம்ல உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருமே கொஞ்சம் இறங்கி அப்படி கிரவுண்ட்ல போய் பார்த்தா வாட் குட் கவர்னன்ஸ் டஸ் as against டைனாஸ்டி பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். அதுக்கு பீகார் ஒரு சாலிட் எக்ஸாம்பிள். நான் இன்னொருத்தருக்கும் ஒரு மிகப்பெரிய வாழ்த்து சொல்லணும். வேற யாரும் இல்ல, நம்ம லீடர் ஆஃப் அப்போசிஷன் திரு ராகுல் காந்தி அவர்களுக்கு தான். 95வது தோல்வி. He's moving towards a century. 95 defeats. பெரிய விஷயம், எவ்வளவு பெரிய விஷயங்க. எனக்கு தெரிஞ்சு காங்கிரஸ்ல இது வரைக்கும் இந்த அளவுக்கு ஒருத்தரோட தலைமையில காங்கிரஸ் தோத்ததா எனக்கு தெரிஞ்சு இல்ல. 95 தோல்வி, இன்னும் 5 தோல்வி வந்துட்டா 100 செஞ்சுரி அடிச்சிடலாம். சூப்பர். திரு ராகுல் காந்தி அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். ராகுல் காந்தி தான் த ஃபேஸ் ஆஃப் இந்தியா, த ஃபியூச்சர் ஆஃப் பாரத், த ஜென் ஜி வாண்ட்ஸ் ராகுல் காந்தி. இந்த மாதிரிலாம் நிறைய வாய் பேசிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு அந்த வாயெல்லாம் எங்கன்னு எனக்கு தெரியல. அண்ட் அஃப்கோர்ஸ் அவரே சொன்னாரே ஹைட்ரஜன் பாம் அப்படின்னு. பாவம், அவங்க ஆபீஸ்லயே அந்த பாம் வெடிச்சிருச்சு, வேற எதுவும் இல்லை. என்ன வருத்தமா இருக்குன்னா, நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த ஒரு கட்சி இந்த மாதிரி ஒரு குடும்பத்துக்கு அடியில சிக்கிக்கிட்டு இப்படி தோல்விகளை, அதாவது சாதாரண தோல்வி இல்லை, இதெல்லாம் அவமானம் அப்படிங்கிற வார்த்தைக்கே வேற ஏதாவது ஒரு அர்த்தத்தை கண்டுபிடிக்கணும். அந்த அளவுக்கு தோல்வி அப்படிங்கிறத ஒரு கட்சி சந்திக்குதுன்னா அது காங்கிரஸ் தான். இனிமே மக்களை குறை சொல்றது, அப்புறம் ஓட் சோரி நடந்துருச்சு, அப்புறம் இவிஎம் சரியில்லை, அப்புறம் எலெக்ஷன் ரிக் பண்ணிட்டாங்க, என்னெல்லாமோ அஃப்கோர்ஸ் எல்லாரும் ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா எந்த அளவுக்கு காங்கிரஸ் தரம் கட்டு பேசினாங்கன்னா, சமீபத்தில் நடந்த குண்டு வெடிப்பு was an act of terror. அதை போய் இது நடந்ததே பீகார் எலெக்ஷன்ஸ்ல என்டிஏ ஜெயிக்கணுங்கிறதுக்காகங்கிறதெல்லாம் காங்கிரஸ்ல இருக்கிறவங்க பேசினாங்க. எந்த அளவுக்கு தரங்கட்டு போய் ஒரு தேச துரோகியா இருந்தாதான் இந்த மாதிரிலாம் பேச முடியும். அந்த அளவுக்கு பேசினாங்க. எங்கெங்க ரிசல்ட்? ஒண்ணுமே தேடலையே, தேட வேண்டியதா இருக்கே. இந்த அளவுக்கு மக்கள் they have proven, they have taught Congress a lesson in Bihar. அண்ட் இந்த டைனஸ்டி, குடும்பம் தான் கட்சி, குடும்பத்துக்கு மிஞ்சி கட்சி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே பீகார் ஒரு மிகப்பெரிய பாடம். இதை நான் பகிரங்கமா சொல்றேன். இன்னைக்கு நான் சொல்றதுக்கு நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவிக்கலாம், என்ன ட்ரோல் கூட பண்ணலாம், அதை பத்தி ஐ டோன்ட் கேர். ஆனா என்னைக்கு ஒரு குடும்பம் கட்சியை விட முக்கியமா போய் அந்த கட்சிக்கு இருக்கிற முக்கியத்துவமே அந்த குடும்பத்தினால கம்மி ஆகுதோ, when family takes over party, அது அழிவுக்கு உண்டான அறிகுறி. இது பீகார்ல ப்ரூவ் ஆயிருக்கு, உத்தரப்பிரதேஷ்ல ஏற்கனவே ப்ரூவ் ஆயிடுச்சு, இனிமே 2026 நம்ம பார்ப்போம். ஆனா என்ன பண்றது, இங்க தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா இத பத்திலாம் கவலையே இல்லை. சார் அப்படின்னாலே பயப்படுறாங்க. ஏன் பயப்படுறாங்க இந்த சாருக்குன்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல. ஏன்னா கலைஞர் அவர்களே ஒரு காலத்துல இந்த எஸ்ஐஆர் தேவைன்னு சொல்லியிருக்காரு. இது ஏற்கனவே 6-7 தடவை நடந்துருச்சுங்க. திஸ் இஸ் ஜஸ்ட் தி 8th ரிவிஷன். நம்மளுடைய பினான்ஸ் மினிஸ்டர் இதை பத்தி ரொம்ப தெளிவா பேசியிருக்காங்க. நான் எஸ்ஐஆர்ல என்னெல்லாம் இருக்கு, அது ஏன் தேவை, ஏன் தேவையில்லை, இதெல்லாம் பேசி இப்ப நான் சொல்ல போறல, அது நிறைய பேர் பேசிட்டாங்க. ஆனா ஏன் எஸ்ஐஆரை கண்டா பயப்படணும்?
திரு எடப்பாடி பழனிசாமி கேட்ட மாதிரி ஏன் செத்தவங்க எல்லாம் வந்து ஓட்டு போட முடியாதுங்கிற கவலையா? அதான் இப்ப பயமா? காணாம போயிடும் ஒரு ஒரு தொகுதியிலையும். நிஜமாவே இருக்கிறவங்களோட ஓட்டு தான் தங்கும். அப்படி தங்கினா 2021 இந்த 3% ஜெயிச்ச அந்த விக்டரி கிடைக்காது. 1, ஏற்கனவே அவ்வளவு ஆன்டி இன்கம்பன்சி. 2, பிளஸ் இப்போ செத்தவங்க எல்லாம் நிஜமாவே செத்தவங்கன்னு ப்ரூவ் ஆயிடும். நான் ஒரு எக்ஸாம்பிள் தான் கொடுக்குறேன், செத்தவங்கிறது ஒரு எக்ஸாம்பிள், ப்ரூவ் ஆயிடும். ஸோ இப்போ அவங்க எல்லாம் ஓட்டு போட முடியாதுங்கிற பயமா? ஏன் இந்த சார்னா பயப்படுறீங்க? ஏன்னா நான் கலைஞரின் மகன் அல்லவான்னு எல்லா இடத்துலயும் சொல்றீங்க. அப்போ உங்க அப்பா கூட இதை விரும்பி இருக்காரு. ஏன் அப்பா விரும்பினதை புள்ள விரும்ப மாட்டேங்கிறாரு, பேரன் விரும்ப மாட்டேங்கிறாருன்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல. அண்ட் இன்னொன்னு, இது ஜனநாயகம். ஜனநாயகத்துல வந்து சாருங்கிறது ஜனநாயகத்துக்கே எதிரா இருக்கு. என்ன பேச்சு இதெல்லாம்? பை த வே, ஜனநாயகன் அப்படிங்கிற அந்த படத்தோட ஹீரோ அவரு கூட, சாரி மறந்துட்டேன், அவரு தாவேகா தலைவரும் கூட இல்லைங்களா, திரு விஜய் அவர்கள். அவரும் எதுக்கு சார்? 30 நாள்ல வந்து நீங்க எப்படி நீங்க இதெல்லாம் பண்ண முடியும்? என்ன செய்ய முடியும்? ஏதேதோ, அதாவது புதுசா இப்ப யார் யாரோட பி டீம்னு எனக்கு இப்ப வரைக்கும் தெரியல. நான் ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருக்கேன் இந்த கேள்வியை, யார் யாரோட பி டீம்னு. ஏன்னா இவங்க சொல்றதே தான் அவரும் சொல்றாரு. ஆனா 2 பேரும் எதிர்த்துக்கிறாங்க. பயங்கரமா சண்டை நடக்குது. ஆனா இந்த விஷயங்கள்ல எல்லாம் ஒன்னாயிடுறாங்க. அண்ட் அப்கோர்ஸ் பிஜேபியையும் திரு நரேந்திர மோடி அவர்களையும் எதிர்க்கணும்னா வந்துருவாங்க எல்லாரும் ஒன்னா. அண்ட் ஃபைனலி நான் மறுபடியும் சொல்றதுதான், தமிழக மக்களே, ப்ளீஸ் வேக் அப் அண்ட் ஸ்மெல் த காஃபி. 2026ல ஒரு நல்ல ஆட்சி வந்து நல்லது தமிழ்நாட்டுக்கு நடக்கணும் அப்படின்னு நீங்க விரும்பினீங்கன்னா தயவு செய்து உங்களுடைய இந்த ஒரு விரலை கரெக்டா பயன்படுத்துங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். கண்டிப்பா தமிழக மக்கள் இத பத்தி யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அது கிரவுண்ட்ல தெரியுது. அப்கோர்ஸ் மீடியால, சோசியல் மீடியால எல்லாம் அதெல்லாம் தெரிய வராது. ஏன்னா அது யார் கண்ட்ரோல்ல இருக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும். என்ன மாதிரி சில பேர் தான் இதை பத்தி பேசிட்டு இருப்போம். எங்களுக்கே என்ன மாதிரி ட்ரோலிங் வருங்கிறதும் எல்லாருக்கும் தெரியும். அதை பத்திலாம் ஐ எம் நாட் பாதர்ட். லெட் த கிரவுண்ட் ரியாலிட்டி ப்ரிவெயில். என் அப்பன் திருப்பரங்குன்றம் முருகன் கண்டிப்பா 2026ல ஒரு நல்ல பதில, ஒரு நல்ல ஆட்சியை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வருவாங்கிற நம்பிக்கை எனக்கு கண்டிப்பா இருக்கு. வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.